ஏண்டி சாப்பிடுறது அடிக்கிற? ஏழைங்க வயிற்றுக்குதுன்னா பாவண்டி. ஏண்டா நான் இங்க இவ்வளவு டென்ஷன்ல இருக்கேன், நீ என்னடானா கேஷுவலா உட்கார்ந்து பொரி சாப்பிட்டுட்டு இருக்க? சும்மா இல்லாதெல்லாம் சொல்லாத ரேணு. டேய் நான் நிஜமாவே டென்ஷன்ல தான்டா இருக்கேன். ஐயோ ரேணு, நான் அதை சொல்லலை. நல்லா பாரு, நான் கையில் வச்சுக்கிறது பாப்கார்ன், பொரி இல்லை. நீ பஸ்ஸில் இருப்பேன்னு நினைக்கிறேன். நீ வேணா கொஞ்சம் எடுத்துக்கோங்க, அப்போ தான் டென்ஷன் குறையும். வேணாமா? இங்க பாரு, ஒரு முக்கியமான விஷயம் பேசுறதுக்கு தான் நான் உன்னை இங்க வர சொன்னேன். அதை விட்டுட்டு கிரிஞ்சா பேசிட்டு இருந்தேன்னு வச்சுக்க, பிஞ்சிரு செருப்பு. ஆமா, நான் கேட்கணும்னு நினைச்சேன். என்ன திடீர்னு கூப்பிட்டுருக்க? நீ கூப்பிட்டதும் முக்கியமான வேலையை முக்கி முடிச்சுட்டு வந்தேன். அடச்சை கரும்பு முடிச்சவனே. சிச்சி, நீ நினைக்கிற மாதிரி இல்ல. அப்புறம் அது ஒன்றும் இல்லை, பக்கத்து வீட்டாண்டி பாவக்காயில் சாம்பார் வைப்பது எப்படின்னு கேட்டாங்க. அதான் யூடியூப்ல கை வலிக்க சர்ச் பண்ணிட்டு இருந்தேன். சத்தியமா பாவக்காய் சாம்பார் தானே சர்ச் பண்ண, நம்படி. தெரியாம தான் கேக்குறேன். என்ன பார்த்தா உனக்கு எப்படி தெரியுது? தூரத்துல இருந்து பார்த்தா கஷ்டம், பட் பக்கத்துல இருந்து பார்த்தா பொண்ணு மாதிரி தெரியுது. ஏண்டி உனக்கே டவுட்டா இருக்கா? ஐயோ, நான் வேற நீ பொண்ணு நம்பி அவசரப்பட்டு லவ் பண்ணி வேற தோச்சனே. என்ன பார்த்தா உனக்கு லூஸ் மாதிரி தெரியுதா? சொல்றா, லூஸ் மாதிரி தெரியுதா? அதை எப்படினே வாயால சொல்லுவேன். சரி, எதுக்கு வர சொன்ன அதை சொல்லு. எங்க ஆயாக்கு சீமந்தம், அத பத்திரிக்கை வைக்கிறதுக்காக உன்னை வர சொன்னேன். இந்த வயசுல சீமந்தம்மா? ஸ்ட்ராங் லேடி தான். சரி வா போலாம். உங்க ஆயாக்கு என்ன வாங்கலாம்னு சொல்லு. செருப்பு மூடிட்டு உட்காரு. செருப்பா? என்னடி உன் ஆயா என்ன சொன்ன? மாலை வாங்கிட்டு போனா நல்லா இருக்கும். முதல்ல சொல்றது கேளுடா முண்டோ. ஓ, அப்ப ஆயா சீமந்தம் கேன்சலா? ஏன் இப்ப டென்ஷனா இருக்க? பிரச்சனையை மட்டும் சொல்லு. ஏனோ உங்கள்கிட்ட தான் கேட்டுட்டு இருக்கேன், தைரியமா சொல்லு. என்ன பிரச்சனை பார்த்துக்கலாம். நம்ம லவ் மேட்டர் எங்க வீட்ல தெரிஞ்சிருச்சு. நல்ல விஷயம் தானே, நம்மளே ஒரு நாள் சொல்லாம தான் இருந்தோம். இப்போ வேலை ஈஸியாக முடிஞ்சு, இதுக்கே எந்த கற்றுக்கிட்டு இருக்க? அதுக்கு இல்ல. அப்புறம் எங்க வீட்ல அவசரமா கல்யாணம் பண்ண பிளான் பண்ணிட்டாங்க. இவங்க போற ஸ்பீட பார்த்தா இந்த வீக்குள்ளே முடிச்சிருவாங்க போல. ஓ, மாப்பிள்ளை பார்த்துட்டாங்களா? என்னது, மாப்பிள்ளை பார்த்துட்டாங்களா? ஐயோ, என்னடி சொல்ற? இந்த வீக்குள்ளேயா? ஆட கடவுளே, நான் வேற ஒரு நாள் தான் இருக்க போறேன், ஒரே ஒரு செட் ட்ரெஸ் எடுத்துட்டு வந்தேன். முன்னாடி சொல்லி இருக்க வேண்டியதானே? சொல்லியிருந்தா இல்ல, உன் கல்யாணத்துக்கு போறவன் நல்லா 4 ட்ரெஸ் எடுத்துட்டு அப்படியே 2 நாள் சொல்லிட்டு வந்திருப்பேன். ஏய் ரேணு, ஏய் ரேணு, ரேணு இங்க வா, உட்காரு. இப்ப எதுக்கு பேச செஞ்சு போயிட்டு இருக்கா? நீ பேசுற பேச்சுக்கு இவ்வளவு நேரம் இங்க உட்கார்ந்ததே பெருசு. நான் என்ன பண்றது? நான் கம்பெனில வாய் சும்மா இருக்க மாட்டேங்குது, உனக்கே தெரியும்ல. தெரியுது வசந்த், நான் இங்க இவ்வளவு சீரியஸா பேசிட்டு இருக்கேன், அப்ப கூட நீ ஜாலியா பேசிட்டு இருக்க பாத்தியா? ரேணு, இதெல்லாம் வேணும் முன்னாடி பண்றேன், அதுவா நடக்குது. உன்னை போய் லவ் பண்ண பாரு, நான் ஒரு லாவண்யா கோபால். இது லாவண்யா கோபாலா? நேத்து வரைக்கும் ரேணுங்க நட்ராஜ் சொன்னேன். என்ன நீங்க அப்படி சேர்ந்து பேரு மாத்தி என்ன கல்விட்டு பாக்குறீங்களா? எனக்கு பயமா இருக்கு. பயப்படாத ரேணு, இந்த கல்யாணத்தை நிறுத்தி ஏதாவது ஐடியா பண்ணுவோம். அது இல்ல, வேற என்ன? இப்பவே உன்னை சமாளிக்க முடியல, இதுல கல்யாணம் பண்ணிட்டு எப்படி சமாளிக்க போறனோ அதை நினைச்சாதான் பயமா இருக்கு. என்னடி கலாய்க்கிறியா? பின்ன நீ என்கிட்ட இப்படி நடந்துக்கிறதெல்லாம் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. நாளைக்கே நம்மளுக்கு கல்யாணம் ஆன பிறகு எங்க அப்பா அம்மா முன்னாடி இப்படி பேசிட்டு இருந்தா ஒரு தற்கொலையை போய் கல்யாணம் பண்ணிட்டு வந்திருக்கேன்னு நினைக்க மாட்டாங்க? இது தற்கொலையா? என்னெல்லாம் உங்க அப்பா அம்மா பார்த்தாங்கன்னா மாப்பிள்ளை ரொம்ப ஜாலியாக டைப்னு நினைப்பாங்க. பாத்தியா, இதுதான் உன்கிட்ட இருக்கிற பெரிய பிரச்சனையே. எத்தனை தடவை சொன்னாலும் சில்லித்தனமாவே பேசிட்டு ஒரு சின்ன குழந்தைய கூட சொல்லி திருத்திடலாம், உன்னெல்லாம் திருத்தவே முடியாது. நீ என்னவோ பண்ணு, நான் கிளம்புறேன். ரேணு,
சரி சொல்லு, ம் என்ன பண்ணலாம்? யோசிப்போம், ஏதாச்சும் ஐடியா கண்டிப்பாக வரும். நான் வேணா ஒன்று சொல்கிறேன், ஆனால் நீ கோவப்படக்கூடாது. ஐடியா தானே, சரி சொல்லு. அதுக்கு முன்னாடி என்னோட ஜூஸ் வரை காலி ஆயிடுச்சு. என்னோடது சும்மா தானே இருக்குது, அதை கொடுத்தா குடிச்சிக்கிட்டே சொல்லுவேன். இந்தா குடிச்சு தொலை. எப்ப பாரு தின்றதுலே இரு. உன்னை லவ் பண்ணதுக்கு நான் சும்மாவே இருந்திருக்கலாம். அதெல்லாம் சொல்லக்கூடாது, ஏன் சொல்கிற நீ? டேய், நீ எதுவும் ஹெல்ப் பண்ணலனாலும் பரவாயில்ல, நானே ஏதாச்சும் ஐடியா பண்ணிக்கிறேன். நீ தயவு செஞ்சு கொஞ்சம் பேசாம இரு ப்ளீஸ். ஆ, நான் வேணா உங்கள் அப்பாட்ட பேசுவா. என்ன கிளியில் ஒரு முத்துப்பாண்டி மாதிரி 40 கால அறுவடை வெட்ட மாட்டார்ல? சேச்சே, அப்பாடா. ஏன் என்னன்னு கேட்காம ஸ்ட்ரைட்டா வந்து வெட்டுவாரு. என்னடி சொல்கிற? எங்க வெட்டினா உயிர் போகுமோ அதை சொன்னேன். நீ எதை சொல்கிற? டேய், தலையை வெட்டுவாருன்னு சொன்னேன்டா. என்ன நீ அவர்கிட்ட இப்படி வாயடிச்சிட்டு இருந்தீனா உன் வாயிலையும் வெட்டுவாரு. இது வாயிலே விட்டு வரா? நான் கூட பயந்தே போயிட்டேன். நான் வேணா உங்கள் அம்மாட்ட பேசி பார்க்குறேண்ணே. ஏன் ஒரு வாரத்தில் நடக்கிற கல்யாணம் நாளைக்கே நடக்கிறதுக்கா? சிட் சொர்ணக்கா எஃபெக்ட். நம்ம ஏன் எப்படி பண்ணக்கூடாது? எப்படி? நம்ம வேணா யாருக்கு தெரியுமா ஓடி போய் கிளம்பிக்கலாமா? ஏன் கடைசி வரைக்கும் ஓ ஃபேமிலி என் ஃபேமிலி கூட இல்லாம தனியாவே இருந்துடலாம்னு சொல்றியா? எது சொன்னாலும் அணைக்கட்டுற மாதிரி பேசினா என்ன தாண்டி பண்ணுறது? நீ ஒன்றும் சொல்ல வேணாம், நானே ஐடியா யோசிக்கிறேன். ஐடியா எப்படி இருக்கணும்னா, அந்த ஐடியா ஒர்க் அவுட் ஆகணும்னா என் மேலே சந்தேகம் வரக்கூடாது, ஓ மேலே சந்தேகம் வரக்கூடாது. ஐடியா நான் கொடுக்கலாமா? ம், மச்சி, உங்கள் வீட்டில் பொண்ணு பார்த்துருக்காங்கன்னு சொல்லி ஒரு ஃபோட்டோ காட்டினேல, அந்த பொண்ணை இங்கே பார்த்தேன்டா ஒரு பேக்கரியில், அதுவும் ஒரு பையனோட. டேய் என்னடா சொல்ற? நல்லா பாத்தியா? அவதானா? டேய் அவளே தான். உன் கல்யாணத்துக்கு ஃபிக்ஸ் பண்ணியிருக்க பொண்ணை அங்கே பார்த்தேன் இங்கே பார்த்தேன்னு போட்டு கொடுக்கலாம் கால் பண்ணல. ஏதோ லவ் மேட்ரு மாதிரி தெரியுது. நான் முடிஞ்சா உள்ளே பூந்து குழப்ப ட்ரை பண்ணுறேன். சப்போஸ் அவள் லவ்வில் ஸ்ட்ராங்காக இருந்தால் நான் உனக்கு கால் பண்ணுறேன். ஓகே மச்சி, எதுனாலும் கால் பண்ணு, நான் வெயிட் பண்றேன். உங்களுக்கு நான் யாருன்னு தெரியாமல் இருக்கலாம், ஆனால் உங்கள் பிரச்சனை என்னன்னு எனக்கு நல்லாவே தெரியும். உங்களுக்கு ஓகேனா நான் ஐடியா கொடுக்குறேன். சரி சொல்லுங்க. ப்ரோ இதை பிடிங்க, குடிச்சிடாதீங்க. இதேயா? சரிங்க. உங்கள் சைடு உங்கள் அப்பா அம்மாக்கு தெரியக்கூடாது. ம் அதே நேரம் உங்களுக்கு கல்யாணத்தையும் நிறுத்தணும். ம், ஆமாம், இதெல்லாம் ஒட்டு கட்டிங்களா ப்ரோ? ப்ரோ ஒட்டெல்லாம் கேட்கல, ஜஸ்ட் உங்கள் பின்னாடி தான் உட்காந்துருந்தேன், என் காதில் வந்து விழுந்துச்சு, அவ்வளோதான். ப்ரோ நீங்க ஐடியாவை சொல்லுங்க. ஆமாம்ல, ஓகே நான் மேட்ருக்கு வரேன். நீங்கள் ஏன் கல்யாணத்தை நிறுத்தணும்னா உங்கள் வீட்டில் சொல்லணும்னு நினைக்கிறீங்க? பின்ன என்ன ரோட் பண்ணிட்டு சொல்ல முடியும்? டே வசந்த், கொஞ்சம் சும்மா இருடா. ஓகே ஓகே. அப்ப லவ் பண்ற விஷயத்த வீட்ல சொல்லாம வேற யார்கிட்ட சொல்றது? நீங்கள் யோசிக்கிறதெல்லாம் கரெக்டு தான், ஆனால் உங்கள் அப்பா அம்மா ஜாலி டைப்பாக இருந்தால் பரவாயில்ல, அதுவே உங்களுக்கு கல்யாணம் பண்ணி வச்சு ஜோலியை முடிக்கிற டைப்பாக இருந்தால் அப்போ என்ன பண்ணுவீங்க? அப்போ என்னதான் பண்றது? இந்த சுச்சுவேஷனில் கேட்குறேன்னு தப்பாக நினைக்காதீங்க மிஸ். ரேணுகா. ரேணு, உங்களுக்கு கண்டிப்பாக வேணுமா? ஆள் பார்க்க ரொம்ப டம்மியாக இருக்கான், கல்யாணம் ஆனால் 1 மாதம் கூட தாங்க மாட்டான் போல. எதுக்கும் நல்லா யோசிச்சுக்கோங்க. யார் பார்த்து என்ன சொல்கிறீங்க? என் லவ் மேலே இருக்கிற நம்பிக்கையில் சொல்கிறேன். கல்யாணம் ஆன அப்புறம் கூட என்னை கண் கலங்காமல் பார்த்துப்பா. என்னென்ன சொல்கிறது? ஆள் வேணா பார்க்கறதுக்கு இன்னசென்ட்டா தத்தியா இருந்தாலும் ஃபியூச்சர்ல எனக்காக ரெஸ்பான்சிபிளா மாறுவான்னு நம்புறேன். அப்புறம் உங்கள் இஷ்டம். ஃபேமிலி அண்ட் லவ் ரெண்டுமே டிஸ்டர்ப் ஆகக்கூடாதுன்னா உங்கள் 2 பேருக்கு நடுவில் இருக்கவங்கிட்ட போங்க. இல்ல புரியல. உங்கள் ஃபேமிலி லவ் ரெண்டுத்துக்கும் நடுவில் இருக்கிறது அந்த மாப்பிள்ளை தானே, ஸோ நேராக அவங்ககிட்ட போய் ரேணு, அன்றைக்குமே இந்த ஆள் நம்மளை பிரிக்க உங்கள் அப்பா நம்ம நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். எப்படி மாட்டி விட்டுற ஐடியா பார்த்தா நம்பரு. எனக்கு தெரிஞ்சு சொல்கிறது கேட்காம இருக்கிறது நல்லது. இதை பாருங்க, மாப்பிள்ளை கிட்ட சொன்னாலும் பிரச்சனை வரும் தான், ஆனால் உங்கள் வீட்டில் சொன்ன வர பிரச்சனையை விட இங்கே கொஞ்சம் கம்மி தான். என்ன அவன் புரிஞ்சுக்கிற டைப்பாக இருந்தால் உங்கள் வேலை இன்னும் கொஞ்சம் ஈஸியாகிடும். இது அட்வைஸ் தான்,
இருந்தாலும் சொல்கிறேன், லைஃப் இஸ் அ ஒன் டைம் ஆஃபர். லைஃப்பில் உங்களுக்கு பிடிச்சவங்களோட உங்களுக்கு பிடிச்ச மாதிரி லைஃப் வாழணும்னா அதுக்கு எஃபர்ட் போட்டு தான் ஆகணும். ஒருவேளை அதில் ஜெயிச்சா அதில் கிடைக்கிற லைஃப் நீங்கள் நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கு ஹாப்பியாக இருக்கும். அதனால் நல்லா யோசிச்சு முடிவிடுங்க, சான்ஸ் மிஸ் பண்ணிடாதீங்க. நான் வரேன். சாரி ப்ரோ, என் கோக்கை மிஸ் பண்ணிட்டேன். வசந்த், நான் முடிவு பண்ணிட்டேன். அவசரப்பட்டு எதுவும் தப்பான முடிவு எடுத்துறாத. மச்சி, அந்த பொண்ணுகிட்ட பேசிட்டேன். பையன் பார்க்க கோமாளியாக இருந்தாலும் பொண்ணுல ஜெனினாக தான் தெரியுது. நான் சொல்லிட்டேன், எதுக்கும் அடுத்து உங்கள்கிட்ட தான் பேச வருவான்னு நினைக்கிறேன். நீ ஃபார்மாலிட்டிக்கு எல்லாத்தையும் கேட்டுட்டு நீயே கல்யாணம் வேணான்னு வீட்டில் சொல்லிடு. ஓகேவா? சரி மச்சி, நான் பேசுகிறேன். சரி, ஓகே, நான் வச்சிட்றேன். அவர் சொன்ன மாதிரி நான் போய் அந்த மாப்பிள்ளை கிட்ட பேசலான்னு இருக்கேன். உனக்கு ஓகே தானே? நீ என்ன முடிவு எடுத்தாலும் எனக்கு ஓகே தான்.